வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ் கார்த்தி சேனல். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, முக்கியமான ஆப்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆப்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்ற ஆப்பை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்னால என்ன யூசேஜ் அப்படின்னா, ஸோ மெனி லாங்குவேஜஸ் இருக்கு இந்த வேர்ல்டில். ஓகேங்களா? அந்த எந்த லாங்குவேஜை நம்ம சூஸ் பண்ணாலும் அதை வந்து நம்ம தெரிஞ்ச லாங்குவேஜா சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், இந்த மாதிரி லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். இங்கிலீஷை தமிழா டிரான்ஸ்லேட் பண்ணலாம், தமிழை இங்கிலீஷா டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லா டிக்ஷனரி வேர்டையும் நம்ம மாத்திக்கலாம். சரிங்களா? நாட் ஓன்லி ரைட்டிங் திஸ் ஆப், இதை வந்து எழுதிதான் நம்ம மாற்றணுன்ற அவசியம் இல்லை. சம் பிளேசஸ்ல இங்கிலீஷ்ல எழுதிருக்கு, சம் பிளேசஸ்ல ஹிந்தியில் எழுதிருக்கு அப்படின்னா அதை நம்ம ஸ்கேன் பண்ணாலே, அதை போட்டோ எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா அது தமிழ்லையோ அல்லது இங்கிலீஷ்லயோ சேஞ்ச் ஆயிக்கும். நமக்கு கன்வீனியன்டான லாங்குவேஜ்ல சேஞ்ச் ஆயிக்கும். அது மாதிரி நம்மளோட லாங்குவேஜ், நம்ம தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷா மாத்தணும்னாலும் தமிழை போய் நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா அது அப்படியே இங்கிலீஷ்ல சேஞ்ச் ஆயிக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஆப் இந்த ஆப். இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா, பிளே ஸ்டோரில் போய்க்கோங்க. பிளே ஸ்டோரில் போயிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்றத டைப் பண்ணுங்க. கூகுள் டிரான்ஸ்லேட் இந்த ஆப் நமக்கு கிடைக்கும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ முன்னாடி நம்ம மொபைலில் அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி என்ன செய்யணும்னாக்கா, இதில் ஸோ இங்கிலீஷை தமிழாக மாற்றிக்கலாம், தமிழை இங்கிலீஷாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஹிந்தியை வந்து தமிழாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ வந்து இங்கிலீஷ் வேர்டு இருக்குது. ஸோ இங்கிலீஷ் வேர்டை தமிழாக மாற்றணும். ஸோ இங்கிலீஷில் லைக் வெல்கம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இங்கிலீஷில் வெல்கம் டைப் பண்ணோம்னா தமிழில் என்னவா சேஞ்ச் ஆகுது, வெல்கம். தமிழில் வரவேற்பு, மீண்டும் வருக, வெல்கம் பேக். இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். சிமிலர்லி தமிழை வந்து இங்கிலீஷாகவும் நம்ம மாற்றிக்கலாம். தமிழில் வந்து ஏதாவது வேர்டை வந்து நம்ம டைப் பண்ணோம்னாக்கா இங்கிலீஷில் மாற்றிக்கும். ஸோ வணக்கம், ஹலோ. ஸோ தமிழில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷாக மாற்றுது. ரைட்டாக நம்ம வந்து லிங்குவிஸ்டிக்காக வணக்கம் தான் டைப் பண்ணோம், அது தமிழ்லையும் வணக்கம்னு வருது, அண்ட் ஆல்சோ இங்கிலீஷில் ஹலோ அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. ஸோ இதனால என்ன யூஸ் அப்படின்னாக்கா, நிறைய பிளேசஸில் வந்து நமக்கு லெட்ரு எழுதுறதுல ஒரு கன்ஃபியூஷன் வரும். இங்கிலீஷில் தான் லெட்ரு எழுதுக்காப்பில் இருக்கும். சம் பிளேசஸில் இங்கிலீஷில் அந்த கிராமர் மிஸ்டேக், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போதைக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா, தமிழ்லேயே ஒரு லெட்ரு எழுதி அந்த லெட்டரை ஃபோட்டோ எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கேயே அந்த லெட்டரை டைப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஃபோட்டோ எடுத்தாலும் அந்த தமிழ் லெட்டர் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகிடும். சிமிலர்லி டைப் பண்ணாலும் அந்த தமிழ் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகிடும். அதே மாதிரி சிமிலர்லி ஹிந்தியை கூட நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கலாம். சம் பிளேசஸ்க்கு போவோம். இன்கேஸ் நார்த் சைடு போனோம்னா ஹிந்தியில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தாங்கன்னா, மேபி ஹிந்தி தெரியல, நம்ம கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோம்னாக்கா, ஸோ லெஃப்ட் சைடை நான் ஹிந்தியை சூஸ் பண்ணுறேன். ரைட்டுங்களா? லெஃப்ட் சைடு ஹிந்தி சூஸ் பண்ணிட்டேன், ரைட் சைடு வந்து தமிழை சூஸ் பண்ணிட்டேன். அப்போ வந்து ஹிந்தி வந்து என்னவா சேஞ்ச் ஆகும்னாக்கா தமிழாக சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபோட்டோவும் எடுக்கலாம், அண்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணி எழுதியும் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடு வந்து நான் வந்து தமிழை சேஞ்ச் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். அந்த டாக்குமெண்ட் என்னென்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாக்குமெண்ட் ஹிந்தியில் இருக்குது. ஸோ தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகிடும். முக்கியமான பக்கங்களை பின்வருமாறு பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகிடும். பட் அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஹிந்தியில் தான் இருந்துச்சு, இங்கே வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகும். அது மாதிரி இங்கே டைப் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ தமிழில் வந்து ஏதாவது டைப் பண்ணுறீங்க, அதை வந்து ஹிந்திக்கு மாற்றிக்கலாம். ரைட்டுங்களா? மனிதன், ரைட்டா, மனிதன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அது வந்து ஹிந்திக்கு என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஆத்மா அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஹிந்தியில் படிக்கிறப்போ ஆத்மா, அடாமி அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரொனவுன்சியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டான ஆப்பு. எஜுகேஷன் பர்பஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஃபீஷியல் லெட்டர் எழுதுறது அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆப்பை வந்து குழந்தைகள்லேருந்து அந்த பிள்ளைங்களுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெரியவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகேங்களா. இதில் வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம், நம்ம வெப் கரெக்டாக எழுதுகமா எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, பெனிஃபிட் ஆகுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.